ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஒரு பிகினர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் ஒரு 5 மிஸ்டேக்ஸ் காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது, பிகினர் மட்டும் இல்லை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸே இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதை தான் ரொம்ப லைவாக டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஸ்டேரிங் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஸ்டேரிங்கை எந்த பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. நம்ம எந்த சைடு போகணும், நம்ம எந்த சைடு திருப்புறோம். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம கார் வந்து இப்படி நிற்கிது ஸ்ட்ரைட்டாக, நமக்கு ரிவர்ஸில் பேக் சைடு வந்து நமக்கு இப்படி ரைட் சைடில் போகணும். இப்படி இருக்கிற காரு இப்படி போகணும் அப்படின்னா, நீங்க எந்த சைடு டர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேரிங்கை வலது பக்கம் ரோல் பண்ணணும். அப்போ பேக் சைடு எந்த டைரக்ஷன்ல போகணுமோ அந்த டைரக்ஷன்ல நீங்க ஸ்டேரிங்கை ரோல் பண்ணணும். இப்போ ஆனா ஃபார்வர்ட்ல நீங்க போகும்போது, இப்போ நீங்க ரைட்ல திருப்புறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரைட் போகுது இல்லையா? ஆனா ரிவர்ஸ்ல பார்க்கும்போது நீங்க ஸ்டேரிங்கை ரைட் ஒடிச்சிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல போனீங்கன்னா ஃப்ரண்ட் பாடி வந்து லெஃப்ட் சைடு போகும். நிறைய பேர் அதுல தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நீங்க ஃப்ரண்ட்டை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுங்க. அதாவது எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறத பத்தி ஒரி பண்ணாதீங்க. ஆனா பேக்ல எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறத கரெக்டா நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி பேக் வந்து வலது பக்கம் திரும்பணும் அப்படின்னா ஸ்டேரிங்கை வலது பக்கம் திருப்பணும். பேக்கு இடது பக்கம் போகணும் அப்படின்னா ஸ்டேரிங்கை இடது பக்கம் நீங்க திருப்பணும். ஸோ அந்த டைரக்ஷன்ல தான் நீங்க ஸ்டேரிங்கை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட்ல கார் போற டைரக்ஷனை பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிடாதீங்க. ஆனா ஃப்ரண்ட்டும் கண்ணு வச்சுக்கணும். எப்போனா நம்ம கார் இப்படி இருக்கும்போது பின்னாடி வலது பக்கம் போகுது அப்படின்னா நீங்க பார்க்கலாம். என்னோட ஃப்ரண்ட் எப்படி வருது பாருங்க, வெளியில வருதா? அப்போ இந்த சைடில் ஏதாவது ஒரு அப்டக்கல் இருக்கு அப்படின்னா, இப்படி நீங்க லெஃப்ட்ல இப்படி பின்னாடி போகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃப்ரண்ட் பாடி போய் உங்களுக்கு அதை தட்டிரும். அதை நீங்க கண்டிப்பாக நல்லா மேக் ஷூர் பண்ணிக்கணும். அதனால ஃப்ரண்ட்டை நீங்க பார்க்க வேண்டியது எதுலையாவது இடிக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நீங்க நல்லா மானிட்டர் பண்ணிக்கணும். மிச்சபடி பேக்ல எந்த டைரக்ஷன் போகணுமோ அந்த டைரக்ஷனுக்கு தான் நீங்க ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணணும். இப்போ அதை ஒரு டெமோவாக பார்க்கலாம். இப்போ ஸ்டேரிங்கோட லெஃப்ட் போகணுமா ரைட்டு போகணுமா அப்படிங்கிற இந்த டெமோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே சைடு மிரரில் வந்து நீங்கள் பாருங்கள். நான் அங்கே கோன்ஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் கீழே இறங்கியே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பின்னாடி போகிறோம். ஸோ இங்கே நமக்கு கோன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க இதுதான் ஸ்ட்ரீட்டு. நம்ம ரிவர்ஸில் நம்ம போக போகிற ஏரியா. இப்போ கார் வந்து இங்கே தள்ளி இருக்குது. இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் எடுத்து இதுக்குள்ளே வந்து கொண்டு போகணும். இப்போ நீங்கள் காரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு வலது பக்கம் இந்த ஸ்ட்ரீட் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காரோட பாடியை வலது பக்கம் திருப்பி அப்படியே போகக்கூடாது, மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக்கி இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வரணும். அப்போது இந்த நீங்கள் ரிவர்ஸ் உள்ளே போகணுமோ அதுலேருந்து ஒரு நல்ல கேப்பில் தான் நீங்கள் நிற்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே நீங்கள் எடுக்கணும். இப்போ அந்த டெமோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். காருக்கு உள்ளே போயிட்டு இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறேன். உள்ளே போகிறோம். ஓகே, ஸோ உள்ளே போயிட்டு எஸ் உள்ளே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் போட போகிறேன். ஸோ ரிவர்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் இப்படி போட்டு இப்படி தான் இருக்கும். ஆனால் இது கேரன்ஸில் இது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. அதனால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கா, இது இப்படி தூக்கி ஃபஸ்ட் கியர் எப்படி போடுறோமோ அப்படி போடணும். பட் இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் இப்படி போட்டு இப்படி போட்டாவே அது ரிவர்ஸ் வந்து வரும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி என்னோடய வலது பக்கம் வந்து இருக்குது. இப்போது ஸ்டேரிங்கை அதனால் நான் என்ன பண்ணணும், வலது பக்கம் இப்படி திருப்பணும். இப்படி திருப்பினேன்னா காரோட முன்னாடி பார்த்தீங்கன்னா இடது பக்கம் திரும்புது. அதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இல்லை இப்படி போகக்கூடாது, ஐயோ இப்படி போகணும், இல்லை இப்படி போகணும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த கன்ஃபியூஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம். இப்போ நான் ரைட்டில் கட் பண்ணி வண்டி மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல, கிளச் மட்டும்தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த ரைட் சைடோட கோன் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து மறைஞ்சிருச்சு அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டு. ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரீட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதை நீங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் ஐ திங்க் கேமராவை கையில் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த லெஃப்ட் சைடு கோன் வந்து உங்களுக்கு நல்லாவே வெளியில் தெரியுது. இங்கே எனக்கு அது மறைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே போகணும். எப்போ வரைக்கும் உள்ளே போகணும் அப்படின்னா
இங்கே நல்ல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருச்சா உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் அது வரைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்டேரிங்கை வந்து இப்படி ரைட் சைடு வந்து இப்படி ரோல் பண்ணணும். அப்படின்னா தான் கார் மறுபடியும் உங்களோட இடது பக்கம் திரும்பணும். ஏன்னா இப்படி இருந்த காரு இப்படி இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா வண்டி வந்து பின்னோக்கி கோணை விட்டு வெளியில் போயிட்டே இருக்கும். இப்போ நல்லாவே லெஃப்ட் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். அந்த கார் வந்து அந்த லெஃப்ட் கோணை நோக்கி போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போது அதை மேட்ச் பண்ணி உங்கள் ஸ்டேரிங்கையும் அதையும் கரெக்டாக வந்து நீங்கள் இப்படி மேட்ச் பண்ணணும். இப்போது உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. இந்த பக்கமுமே வந்து கோனுக்குள்ளே போனது நமக்கு தெரியுது. இப்போ நீங்கள் நல்லாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேரிங்கை ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். காரை வந்து கரெக்டாக அந்த இதுக்கு சென்ட்ரு நீங்கள் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம உள்ளே போகலாம். இப்போது இதுதான் சென்டர். ஓகே, இப்படி வச்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் எனக்கு கோன் நல்ல கேப் ஓரளவுக்கு இருக்குது, ரைட் சைட்லேயும் எனக்கு வந்து கோன் வந்து கேப் இருக்குது. அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக பின்னாடி போயிட்டே இருக்கேன். நீங்கள் என்னோடய ரியர் கேமராலையும் நீங்கள் பார்க்குறீங்க அந்த கார் வந்து அந்த கோனில் எப்படி மூவ் ஆகி வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது டேரெக்டாக நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. இப்போ நான் வெளியில் இறங்கி உங்களுக்கு நம்ம எப்படி எந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வெளியில் வர்றோம். வெளியில் வந்தோன்னா இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் கரெக்டாக அந்த கோனுக்குள்ளே வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். அப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக காரோட பாடி எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த பக்கம் நீங்கள் ஸ்டேரிங்கை திருப்பிட்டு இதுக்குள்ளே கிராஸாக நீங்கள் பாருங்கள் நம்மளோட டயர் மார்க் தெரியுதா, அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு என்ட்ரி ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காரை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணி அப்படியே ரிவர்ஸில் வந்து உள்ளே வந்திருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும். நம்பர் 2 ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சலரேஷனுங்கிறது என்ன, ஆக்சிலேட்டர் பெடல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆக்சலரேட்டர் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஆக்சிலேட்டர் கொடுத்துருவாங்க. அப்போது வண்டி சம்மந்தமே இல்லாமல் ரிவர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து போயிடும். எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட் கியரில் டார்க் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி ரிவர்ஸ் கியர்லையும் டார்க் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடு வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகும். ஓகே, அப்போது இந்த ஆக்சிலரேட்டர் வந்து நீங்கள் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் வந்து மேலே ஏற போகிறீங்க, ஒரு ஸ்லோப்பில் இப்படி மேலே ஏற போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் ஆக்சிலேட்டர் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதர்வைஸ் நீங்கள் ரிவர்ஸ் கியரை போட்டுட்டு மேனுவலாக இருக்குது அப்படின்னா கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸ்லோவாக ஹாஃப் கிளச்சில் தான் நீங்கள் இதை ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபுல் கிளச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அப்பையும் ரொம்ப ஸ்பீடாக வந்து கார் பின்னாடி போக ஆரம்பிக்கும். அப்போ ஹாஃப் கிளச்சில் மட்டுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுமே தவிர நீங்கள் ஆக்சிலேட்டரை காலை வைக்கவே கூடாது. அப்போ ஒரு கால் லெஃப்ட் கால் கிளச்சிலையும் ரைட்டில் கால் வந்து பிரேக்லேயும் உங்களுக்கு இருக்கணும். அப்போது அந்த பிரேக்கிங்கையும் கிளச்சையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி தான் நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கணும். அப்போது நான் சொன்ன மாதிரி ஆக்சலரேஷன் எப்போ தேவைப்படும்னா நீங்கள் ரிவர்ஸில் ஒரு ஸ்லோப்பில் போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அதர்வைஸ் நீங்கள் ஆக்சிலேட்டரில் காலை வைக்கவே கூடாது. சரி, ஆட்டோமேட்டிக் கார்னால் என்ன பண்ணுறது, நமக்கு தான் கிளச்சே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ரிவர்ஸ் மோடில் என்கேஜ் பண்ணிவிட்டு பிரேக்கில் இருந்து காலை எடுத்தாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து மூவ் ஆகும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ வலது கால் வந்து உங்களுக்கு பிரேக்கில் அமுக்கி பிடிச்சிருப்பீங்க, பிரேக்கை லைட்டாக உட வண்டி என்ன ஆகும்னா பின்னாடி போய்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக பிரேக் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து போகும். அதனால் பிரேக்கில் தான் இந்த ஆட்டோமேட்டிக் காரில் இந்த ரிவர்ஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும். மிச்சபடி ஆக்சிலேட்டர் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இப்போ பார்க்க போகிற டெமோ இந்த ஆக்சிலரேஷனோட மிஸ்டேக். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து பிரேக்கில் தான் இங்கே காலை வச்சுருக்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ ரிவர்ஸ் கியர் நான் போடுறேன். நான் சொன்ன மாதிரி இது 6 கியர்ஸ் இருக்கனால இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படி முன்னாடி போடுறோம். வெஹிக்கிள் வந்து ரிவர்ஸ் மோடுக்கு வந்துருச்சு, ரிவர்ஸ் கேமராவும் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் பாருங்கள், பிரேக்கில் இருந்து கால் வந்து இப்போது எடுத்திருக்கேன், வண்டி மூவ் ஆகவே இல்லை. ஆனால் ஆக்சிலேட்டரை கிளச்சை ஸ்லோவாக விடும்போது வண்டி பின்னாடி மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா? பின்னாடி கேமராவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, வண்டி மூவ் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக விட்டேன்னா பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள், சர்ன்னு போகும். ஓகே, அப்போது இந்த பிரேக்கு அண்ட் கிளச்சு இதில் தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். மறுபடியும் நான் காமிக்கிறேன். ஒரு சிலர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட் கியரில் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்டு கிளச்சை அப்படி ஸ்லோவாக விடுவாங்க, அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்துருவாங்க பாருங்க. ஓ ஸோ எவ்வளோ ஸ்பீடாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டக்குன்னு பின்னாடி போய் இடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் எடுக்கும்போது
இந்த கிளச்சு பிரேக்கு, கிளச்சு பிரேக்கு, கிளச்சு பிரேக்கு, இதை வச்சு இப்படி ஸ்லோவாக தான் இப்படி ஹாஃப் கிளச்சிலேயே இப்படி மூவ் ஆகி நீங்கள் போயிட்டே இருக்கிற வேண்டியிருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக் கார் வந்து இப்போ கையில் இல்லை. ஆட்டோமேட்டிக் காராக இருந்ததுன்னா இந்த கிளச்சுங்கிறது இந்த இடது கால் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அப்போ நீங்கள் சைடில் இப்படி வச்சுருப்பீங்க. இந்த பிரேக்கில் இருந்து இப்படி நீங்கள் ஸ்லோவாக காலை எடுக்க எடுக்க வண்டி வந்து பின்னாடி மூவ் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். ஆக்சிலேட்டர் உங்களுக்கு கொடுக்கவே தேவைப்படாது. எப்போ தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிவர்ஸ் ஸ்லோப்பு இப்படி இருக்குது, அதாவது ரிவர்ஸ் ஸ்லோப் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ரஷ் பண்ணி இப்படி பின்னாடி போக வேண்டியிருக்கும். ஹில் ஸ்டேஷன்லலாம் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்படி வச்சுட்டு அப்போது ஒரு ஹாஃப் கிளச் கொடுத்து வண்டி ஒரு பைட்டிங் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா சர்ன்னு இப்படி நீங்கள் போக முடியும். ஓகே, ஸோ அப்போ மட்டும்தான் வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியிருக்குமே தவிர மிச்சபடி ரிவர்ஸில் நீங்கள் ஆக்சிலேட்டரை நீங்கள் கொடுக்கவே கூடாது. மூணாவது மிஸ்டேக் சைட் மிரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிவர்ஸ் வந்து எடுக்கும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டே இப்படி ரிவர்ஸ் எடுப்பாங்க. இப்படி பார்ப்பாங்க, அப்புறம் இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது. சைட் மிரரை பார்த்து நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். சைட் மிரர் வந்து கிளியர் விசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். தேன் இப்படி நீங்கள் பார்க்குறது, இப்படிலாம் எவ்வளோ தூரம் தான் நம்மளால் திரும்ப முடியும்? அதிகமாகலாம் திரும்ப முடியாது. அதனால இந்த 3 மிரர், ரைட் சைடு ஓஆர்விஎம், லெஃப்ட் சைடு ஓஆர்விஎம், இங்கே இருக்கிற ஐஆர்விஎம், இந்த 3 தான் உங்களுக்கு 3 கண்கள். அதை வச்சு தான் நீங்கள் கண்டிப்பாக ரிவர்ஸ் வந்து ட்ரை பண்ணணும். அதோட விசிபிலிட்டியை கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது எப்படி பார்க்கணுங்கிறத இப்போ நான் டெமோ காமிக்கிறேன். இந்த சைட் மிரர், இந்த ஐஆர்விஎம் தான் நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய டூலு இந்த ரிவர்ஸுக்கு. ஓகே, இப்போ நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க, இப்படி வச்சுட்டு இப்படி பார்ப்பாங்க. இப்படி பார்த்துட்டு அங்கே சி பில்லருக்கு தாண்டி இப்போ நம்ம வச்சுருக்கிறது எம்பிவி எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள், அங்கே கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்த்தாலும் சரியாக இருக்காது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கண்ணாடி இப்படி இறக்கி விட்டுட்டு இப்படி தலையை இப்படி வெளியில் விட்டுட்டு இப்படி பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து செட்டே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் ஓஆர்விஎம்மை வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிக்கணும். இப்போ நான் வந்து ரிவர்ஸ் போட்டுட்டேன். இங்கே நான் பார்க்குறேன், என்னோடய கோன் வந்து இந்த பக்கம் இருக்குது, அதுக்குள்ளே தான் நான் போகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பார்க்குறேன், எனக்கு கோனே இல்லை, இங்கே தான் இருக்குது, என்னோடய ரோடே இதுக்குள்ளே தான் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரைட் சைடு திரும்பணும். ஸோ ரைட் சைடு கட் பண்ணுறேன். எனக்கு அந்த கோன் நல்லா விசிபிலிட்டி தெரியுது. இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், அந்த கோன் வந்து நமக்கு விசிபிலிட்டி தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கணும், நமக்கு ஏதாவது சுற்றி முற்றி ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வந்து வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி ரைட் கட் பண்ணி அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ இங்கே நல்லா எனக்கு விசிபிலிட்டி பாருங்கள், எனக்கு லெஃப்ட்டில் வந்து அப்படியே எனக்கு வந்து அந்த கோன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஸ்டேரிங்கை வந்து ஸ்டெடி பண்ணி அந்த இதுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இப்போ நான் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ரைட் மிரர்லையும் தெரியுது, லெஃப்ட் மிரர்லையும் எனக்கு வந்து கோன்ஸ் வந்து தெரியுது. அந்த கோன்ஸோட விசிபிலிட்டி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போ இந்த மிரர், இந்த லெஃப்ட்டு, இந்த ரைட்டு, இந்த ஐஆர்விஎம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி தான் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரிவர்ஸ் எடுக்கணும். அப்படி பார்க்காம எட்டி எட்டி பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு ரிவர்ஸ் எடுக்காதீங்க. அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். இன்னொன்று, நம்மளோட ஃபிட்னஸுக்கு அது கண்டிப்பாக செட் ஆகுமா அப்படிங்கிறது கஷ்டம். நம்ம நெக்கு எந்த அளவுக்கு அவ்வளோ திருப்ப முடியும், எவ்வளோ இங்கிட்டு திருப்ப முடியும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சிக்கல் தான். அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக ஓஆர்விஎம்ஐ யூஸ் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. 4வது மிஸ்டேக்கு ஜட்ஜிங் த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிவர்ஸில் போகிறதுக்கு நம்ம காருக்கு இடம் இருக்கா இல்லையா. நீங்கள் ஃபார்வர்டில் போகிறத விட ரிவர்ஸில் போகிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக ஸ்பேஸ் வந்து வேணும். அதுவும் முக்கியமாக ஒரு கர்வ் எடுத்து ஒரு இடத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். இங்கே நான் வந்து இங்கே கோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் இங்கே பார்க்கலாம். அப்போ இந்த கோன்ஸ்குள்ளே நம்ம கார் போகுமா, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா எக்ஸாக்டாக அந்த காரோட விட்டுக்கு வந்து நமக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் ரிவர்ஸில் வரும்போது இதுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்பவே டைட்டாக இருக்கும். நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க, இந்த பக்கமும் ஒரு காவா இருக்குது, இல்லை இந்த பக்கமும் ஒரு காவா இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அப்போது அந்த ஸ்பேஸ் அவைலபிலிட்டியை நீங்கள் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணணும். அதை ஜட்ஜ் பண்ணிட்டு தான் நீங்கள் ரிவர்ஸே எடுக்கணும். அப்போ அந்த ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், காரை விட்டு இறங்கி கீழே வந்து ஸ்பேஸை வந்து நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், இது போகுமா இல்லையா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காருக்குள்ளே போயிட்டு உங்களோட ரிவர்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ டெமோ பார்க்கலாம். ஓகே, இப்போ டெமோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஜட்ஜிங் த ஸ்பேஸ். இப்போ இந்த ரோட்டுக்குள்ளே தான் நம்ம ரிவர்ஸில் வந்து அப்படியே நம்ம வர போகிறோம். நம்ம கார் அங்கே இருக்குது, அங்கேருந்து இப்படியே நம்ம உள்ளே வரலாம். இப்படி உள்ளே வர்றதுக்கு இங்கே சஃபிஷியண்ட்டான ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிறது தான்
நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ரோடு பார்த்தோம் அப்படின்னா, ஐ திங்க் ஒரு 22-24 ஃபீட் வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில தாராளமா வரலாம். ஸோ நீங்க இல்ல உங்களுக்கு இன்னும் ரொம்ப குட்டியா ஒரு ஹாஃப்க்கும் கொஞ்சம் கூட இருக்கு அப்படின்னா, இதுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இது ஒரு கரெக்ட்டா வந்து நீங்க ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இத ஜட்ஜ் பண்ணிக்கணும். ஜட்ஜ் பண்ணிட்டு இங்கேருந்து எப்போ நம்ம டர்ன் பண்ண ஆரம்பிக்கணும், எப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம காருக்குள்ள போறோம். போயிட்டு எஸ். நான் வந்து என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் வந்து போடுறேன். ரிவர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இங்கே மிரரில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கேயும் பார்த்துக்கோங்க, இங்கேயும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாக அந்த ரோடோட எட்ஜில் நம்ம கார் வந்து இருக்குது. அப்படி நான் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் முன்னாடி வந்து போயிட்டேன். இப்போ எனக்கு அந்த ரோடோட என்ட்ரி வந்து அங்கே எனக்கு தெரியுதா, அந்த இடத்துல தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிவர்ஸ் போட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ரோடோட என்ட்ரி நம்மளோட பேக்கு அலைன் ஆகிற அளவுக்கு இப்படி போய்க்கணும். எப்போ உங்கள் மிரர்லேருந்து மறையுதோ அப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அலைன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்புறமா என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம காரோட பாடி வந்து லெஃப்ட் சைடில் உள்ளே வந்து நமக்கு போகணும். அப்போ என்ன பண்ணணும், ஸ்டேரிங்கை லெஃப்ட் சைடு ஸ்லோவாக ரோல் பண்ணணும். கிளச்சை மட்டும் விட்டுட்டே நம்ம என்ன பண்ணலாம், இப்படியே ரோல் பண்ணலாம். வண்டி வந்து உள்ளே போயிட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே மிரர்லையும் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு லெஃப்ட் சைடில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ரைட் சைட்லேயும் எனக்கு இங்கே ஸ்பேஸ் வந்து எனக்கு இருக்கிறது தெரியுது. ஸோ ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்துகிட்டே இருக்கோம். வந்துகிட்டே இருக்கும்போது எப்போ ஓரளவுக்கு ரெண்டுமே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கார் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் ஸ்டேரிங் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே வந்து போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, வண்டி என்னோட அவுட் சைட் கேமராலையும் பார்க்குறீங்க, அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அழகாக வந்து உள்ளே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பேஸை வந்து நல்லா ஜட்ஜ் பண்ணிக்கணும். ஜட்ஜ் பண்ணிவிட்டு அந்த கேப்புக்குள்ளே நம்ம கார் போகுமா போகாதா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். 5வது மிஸ்டேக்கு, பிளைண்ட் ஸ்பாட்டை கரெக்டாக வந்து பார்க்காம விடுறது. முக்கியமாக இந்த பிளைண்ட் ஸ்பாட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, தரையில் தான் இருக்கும். ஒன்று பெரிய குழியாக இருக்கும், இல்லை அப்படின்னா பெரிய கல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே நான் லெஃப்ட்டில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கல் ஆக்சுவலாக இருக்குது நமக்கு, ஆனால் பெருசாக விசிபிலிட்டி வந்து எனக்கு தெரியல. அது வந்து ஒரு பெரிய பிளைண்ட் ஸ்பாட். உங்களுக்கு வேணும்னா நான் கீழே இறங்கி போயிட்டு அதை நான் காமிக்கிறேன். அப்போது அப்படியே நம்ம ரிவர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த கல்லில் நம்ம வந்து இடிப்போம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக வர்றோம் அப்படின்னா அப்போ இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட். அப்போ இந்த பிளைண்ட் ஸ்பாட்டை நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக ப்ரீமியம் கார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்ட உடனே உங்களோட ஓஆர்விஎம் அப்படியே லைட்டாக வந்து உங்களுக்கு டவுன் ஆகிக்கிடும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் டவுட் இருக்கும்போது ஒன்று இப்போ நம்ம போய் வெளியில் பார்த்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஓஆர்விஎம்மை இப்போ நீங்கள் பார்க்கலாம். நான் கீழே வந்து டவுன் பண்ணுறேன். டவுன் பண்ண உடனே எனக்கு அந்த கல் வந்து பக்காவாக விசிபிலிட்டி எனக்கு தெரிகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அது பிளைண்ட் ஸ்பாட்டில் அது இருக்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்போ ரொம்ப க்ரூஷியலாக ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மிரரை டவுன் பண்ணி நீங்கள் நல்லா மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரிவர்ஸ் எடுக்கணும். இதில் இப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறது நாட் அட்வைசபிள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் கியரை போட்டு உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இடம் இருக்குது, நல்லா அந்த கல்லை விட்டு தள்ளி வந்துடுங்க. அப்புறமா என்ன பண்ணுங்கள், ரிவர்ஸ் கியர் போட்டு நீங்கள் பார்க்கலாம். நம்ம இங்கேருந்தே நான் ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ரோல் பண்ணும்போது அதை விட்டு நல்லா நம்ம தள்ளி வர்றோம். அப்படி தள்ளி வந்து இப்படி வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கல்லை வந்து நீங்கள் நல்லாவே அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது காருக்கு சேதாரத்தை ஏற்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு குழிக்குள்ளே போய் மாட்டிக்கிறது, இல்லை கல்லில் போய் இடிக்கிறது, லோவாக ஒரு கல் இருக்கும் அதில் போய் இடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓஆர்விஎம்மை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு ரிவர்ஸ் எடுக்கும்போது பண்ணுற ஒரு 5 மிஸ்டேக்கு அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத டெமோவோட நம்ம பார்த்துருக்கோம். இன்கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாராவது பிகினராக இருக்காங்க, கார் ஓட்ட பழகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.